அனைவருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் இந்த மாத டேரோ பிரெடிக்ஷன்ஸ் வீடியோக்கு வரவேற்கிறேன். என்ன இந்த மாசம் ஆரம்பிச்சதுல இருந்து வாழ்க்கை நம்மளை பார்த்து சிரிக்குதா இல்ல நாம வாழ்க்கைய பார்த்து சிரிக்கிறோமா அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கா? கவலையை விடுங்க. இந்த மாசம் பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன வச்சிருக்குன்னு நேரா பிரபஞ்சத்துக்கே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு இந்த 3 பைல்ஸ ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உங்க முன்னாடி 3 பைல்ஸ் இருக்கு. கண்ணை மூடி நல்லா மூச்சை இழுத்து விட்டு உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ற ஒரு பைல மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. பைல் 1க்கு இந்த கியூட்டான குட்டி கிறிஸ்டல், பைல் 2க்கு இந்த பளபளன்னு இருக்கிற மோதிரம், பைல் 3க்கு இந்த அழகான ஃபெதர். செலக்ட் பண்ணியாச்சா? வாங்க உங்க தலைவிதி உங்க இந்த மாச பலன் என்னன்னு பாத்துடலாம். பைல் 1 உங்களுக்கு வந்திருக்க காட்ச பாத்திருப்பீங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான செய்தி இல்லனா புதிய உணர்வு பூர்வமான தொடக்கத்தோட ஆரம்பமாகுதுங்க. உங்களுடைய உள்ளுணர்வு சொல்றத மட்டும் கேளுங்க, ஏன்னா பேஜ் ஆஃப் கப்ஸ் அதத்தான் காட்டுது. ரொம்ப நாளா உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்த ஒரு உண்மை இப்போ வெளிச்சத்துக்கு வரப்போகுது. 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் தலைகீழா இருக்கிறதுனால இனி யாரும் உங்ககிட்ட பொய் சொல்லி தப்பிக்க முடியாது. உங்களுக்கே தெரியாம உங்களை சுத்தி நடந்த ரகசிய நாடகங்கள் எல்லாமே இந்த மாதம் முடிவுக்கு வரப்போகுது. இதனால சில ரிலேஷன்ஷிப்ல லேசான ஒரு விரிசல் ஏற்படலாம். ஆனா அது உங்க நல்லதுக்குதான். டவர் கார்டு தலைகீழா வந்திருக்கிறது ஒரு பெரிய ஆபத்துல இருந்து நீங்க தப்பிச்சிட்டத உணர்த்துதுங்க. ஒரு பெரிய பூகம்பம் வர இருந்துச்சு, ஆனா அதிர்ஷ்டவசமா அது லேசான ஒரு அதிர்வோட நின்றுச்சுங்க. பழைய தவறான பழக்க வழக்கங்களை மாத்திக்கிறதுக்கு உங்களுக்கு இதுதான் கரெக்டான டைம். ஓகேங்களா? உங்களுடைய வழிகாட்டுதல், உங்களுக்கான வழிகாட்டுதல் என்னன்னா, வரப்போற புதிய வாய்ப்புகளை ஓபன் மைண்டடா ஏத்துக்கிறதுக்கு பழகிக்கோங்க. உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு பெரிய முடிவையும் திடீர்னு எடுத்துறாதீங்க. உங்ககிட்ட இருக்கிற கலைத்திறன் இல்லனா புதிய யோசனைகளை வெளியில காட்ட தயங்காதீங்க. இந்த மாதத்திற்கான உங்களுக்கு முக்கியமான அட்வைஸ் என்னன்னா, உங்களை நீங்களே தரம் தாழ்த்தி பாத்துக்காதீங்க அப்படிங்கிறதுதான். கடந்த காலத்துல நடந்த ஏமாற்றங்களை நினைச்சுக்கிட்டே இந்த கோல்டன் பீரியட வீணடிச்சிடாதீங்க. உங்களுக்கு பின்னாடி பேசுற அந்த நபர்களை பத்தி கவலைப்படுறத கம்ப்ளீட்டா நிறுத்துங்க. இந்த மாதம் உங்களுக்கு வார்னிங் என்னன்னா, குடும்ப ரகசியங்களை வெளியில இருக்கவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. நீங்க நம்பும் நபர்கள் உண்மையிலேயே உங்களுக்கு விசுவாசமானவர்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு முறைக்கு 2 முறையா நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க. பண விஷயங்கள்ல புதிய முதலீடுகள் செய்யும் போது கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல சின்ன அசதி ஏற்பட்டாலும் உடனடியா கவனிக்கிறது நல்லதுங்க. ஒட்டு மொத்தமா இந்த மாசம் உங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வையும் பாதுகாப்பையும் தரும். தைரியமா அடி எடுத்து வைங்க. பிரபஞ்சம் உங்களை காப்பாற்றும். பை. ஆல் தி பெஸ்ட். பைல் 2 செலக்ட் பண்ணவங்க உங்களுக்கான கார்ட்ஸை பார்த்திருப்பீங்க. அடடா, இந்த பைல்ஸை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு இந்த மாசம் முழுக்க முழுக்க ராஜயோகம் தான் போல இருக்க. 6 ஆஃப் வாண்ட்ஸ் கார்டு நீங்க செய்ய போற காரியங்கள்ல மிகப்பெரிய வெற்றியை இது குறிக்குதுங்க. நீங்க உழைத்த உழைப்பிற்கு சமூகத்துல நல்ல ஒரு அங்கீகாரமும் ஒரு பாராட்டும் கூட கிடைக்க போகுது. 2 ஆஃப் கப்ஸ் கார்டு உங்களுடைய காதல் வாழ்க்கையில இல்லனா கூட்டு தொழில புதிய வசந்தத்தை கொண்டு வரும். சிங்கிளா இருக்கிறவங்களுக்கு மனசுல பிடிச்ச துணை தேடி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. மிஸ் பண்றாதீங்க. பிரிந்திருந்த தம்பதிகள் கூட இல்லனா நண்பர்கள் அவங்களும் மறுபடியும் இணையறதுக்கான ஒரு மகிழ்ச்சியான வாழ தொடங்குவீங்க. இணையறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த மெஜிஷியன் கார்டு உங்க கைகள்ல அசாத்தியமான ஒரு டேலண்ட் இருக்கிறத அது சொல்லுதுங்க. நீங்க நினைச்ச காரியத்தை நினைச்சபடி சாதித்து காட்டும் வல்லமை இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கான வழிகாட்டுதல் என்னன்னா, உங்களுடைய திறமைகளை முழுசா நம்பி செயல்படுங்க அப்படிங்கிறதுதான். புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்க தாராளமா இந்த மாசத்துல நீங்க பிளான் பண்ணலாம். உங்களுடைய பேச்சாற்றலால பல கடினமான காரியங்களையும் எளிதா முடிச்சிருவீங்க, அதாவது ஈஸியா. இந்த மாசத்துக்கான உங்களுக்கான அட்வைஸ் என்னன்னா, உங்க வெற்றியை பார்த்து தலைக்கணம் கொள்ளாம இருக்கணும் அப்படிங்கிறதுதான். உங்க கூட இருக்கிற உங்களுடைய கூட்டாளிகளை மதித்து, அத பார்ட்னர்ஸ மதித்து அவங்களுடைய கருத்துக்களுக்கும் முன்னுரிமை கொடுங்க. அதுவும் ஒரு அட்வைஸ்.
உங்களுக்கு கிடைக்கிற அதிர்ஷ்டத்தை சரியான வழியில பயன்படுத்த கத்துக்கோங்க. ஓகேங்களா? உங்களுடைய எண்ணங்களை பாசிட்டிவா வச்சிருந்தா மட்டும்தான் மேஜிக் உங்களுக்கு சாத்தியமாகும். இந்த மாதத்துக்கான எச்சரிக்கை என்னன்னா, அதீத நம்பிக்கையினால ஆபத்தான ரிஸ்க எடுக்க வேண்டாம். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுடைய வெற்றியை பார்த்து போராமப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண் திருஷ்டி படாமல் இருக்க கொஞ்சம் சின்ன சின்ன எளிய விஷயங்களை நீங்க செஞ்சுக்கிறது நல்லது. அதாவது உப்பு சுத்தி போடுறது, சால்ட் வாட்டர்ல குளிக்கிறது, அந்த மாதிரி. பண வரவு அதிகமா இருந்தாலும் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை நீங்க குறைச்சுக்கணும். மொத்தத்துல இந்த மாதம் நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும் ஒரு அற்புதமான பொற்காலம்ங்க. கவலையை விடுங்க. உங்களுடைய கனவுகளை நினைவாக்க முழு வேகத்தோட முன்னேறி போங்க. ஆல் தி பெஸ்ட். பைல் 3. பைல் 3 உங்களுக்கான கார்ட்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த பைல் 3 தேர்ந்தெடுத்தவங்களுக்கு ஒரு இனிமையான, அதோட இல்லாம ஒரு சேலஞ்சான, ஒரு கலவையான, ஒரு மிக்சடான மாசம் அப்படின்னே சொல்லலாம். 2 of Cups கார்டு வந்து ஒரு அழகான புதிய உறவு இல்லனா ஒரு ஆழமான நட்பை உங்களுக்கு வழங்க போகுதுங்க. உங்களை புரிஞ்சுக்கிற ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில நுழையிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். ஆனா 9 of Wands கார்டு நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல பயந்து பின்வாங்கறத காட்டுதுங்க. பாஸ்ட்ல நடந்த ஒரு கசப்பான அனுபவங்கள்னால புதிய மனுஷங்களை நீங்க நம்புறதுக்கு தயங்குறீங்க அப்படிங்கிறதும் தெரியுது. 10 of Wands கார்டு வந்து உங்க தோள்கள்ல அதிகப்படியான சுமைகள் இருக்கிறதையும் சொல்லுது. ஆபீஸ்லயோ இல்ல வீட்லயோ, அதாவது குடும்பத்திலயோ எல்லா வேலையையும் நீங்களே இழுத்து போட்டுட்டு செய்யறீங்க அப்படிங்கிறதும் தெரியுது. இந்த மாதிரியான அதீத பணிச்சுமை உங்களுடைய மன அமைதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் கடுமையா பாதிக்கும் அப்படிங்கிறது தெரியுது. உங்களுக்கான கைடன்ஸ் என்னன்னா, முதல்ல தேவையில்லாத சுமைகளை கீழே இறக்கி வைங்க. எல்லாத்தையும் நீங்களே செய்யணும் அப்படின்னு அடம் பிடிக்காதீங்க. பொறுப்புகளை நீங்களே சுமக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் உங்களுக்கு இல்லைங்க. ஓகேங்களா? உங்களுடைய துணை இல்லைன்னா நண்பர்களோட உதவியை கேட்கறதுக்கு தயங்காதீங்க. போய் கேளுங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதத்திற்கான உங்களுக்கான அட்வைஸ் என்னன்னா, உங்களுக்கான எல்லையை நீங்க வகுத்துக்கிறது தான். மத்தவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக நீங்க உங்க சொந்த மகிழ்ச்சிய தியாகம் செய்யாதீங்க. ஓட்ட பந்தயத்துல ஓடுறது நல்லது, ஆனா எப்போ ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கறதும் தெரியணும் இல்லைங்களா? சோ உங்களுக்கு கிடைக்கிற புதிய அன்பை சந்தேக கண்ணோட பார்க்காம ஏத்துக்கோங்க. இந்த மாதத்துக்கான முக்கிய எச்சரிக்கை அப்படி என்னன்னா, மன அழுத்தம் காரணமா உடல் நலம் கெடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தூக்கமின்மை இல்லனா முதுகு வலி அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சுன்னா அலட்சியமா இருக்காதீங்க. புரியுதுங்களா? உடனே கவனிங்க. ஒரே நேரத்துல பல படகுகள்ல கால் வைக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களால முடியாத காரியங்களுக்கு நோ அப்படின்னு சொல்ற இந்த வார்த்தைய இந்த மாசம் நீங்க பழகிக்கணும். சுமையை குறைத்து கொண்டால் மட்டுமே இந்த மாதத்தின் மகிழ்ச்சியை உங்களால அனுபவிக்க முடியும். உங்களை பாதுகாத்து கொண்டு அன்பானவர்களை அரவணைத்து நிம்மதியா வாழுங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். ஓகேங்க, கிளம்புற நேரம் வந்தாச்சு. அவ்வளவுதான். உங்க ஃபைல் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஆமாங்க அப்படியே என் வாழ்க்கைய அச்சு அசல் ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உடனே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாசம் சொதப்பலா போயிட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி உசுப்பி விடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எந்த ஃபைல் செட் ஆச்சுன்னு மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. புரியுதுங்களா? எதுக்கும் கவலைப்படாதீங்க. தைரியம் இருக்கவங்களுக்கு எல்லா லட்சுமியும் கூட வந்துருவாங்க. சோ அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் டிடிங் அப்படின்னு தட்டிடுங்க. இந்த மாசத்துக்கான கோட் அப்படின்றதுனா, வாழ்க்கைங்கிறது நீங்க ஆசைப்படுறது இல்லைங்க, நீங்க எதை நோக்கி பயம் இல்லாம ஓடுறீங்களோ அதுவா மாறுது. உங்களுக்கான அஃபர்மேஷன்: எனக்கு தேவையான அனைத்தும் சரியான நேரத்தில் என்னை வந்தடையும். நான் பிரபஞ்சத்தின் மீதும் என் ஆற்றல் மீதும் முழு நம்பிக்கை கொண்டுள்ளேன். உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1111. அதாவது இது கூடவே இருக்கு, நீங்க சரியான பாதையில தான் போறீங்க அப்படிங்கறத இவங்க சொல்றாங்க. அடுத்த சுவாரஸ்யமான வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவிகா. டாடா, பை பாய்.